நடைபெறும் வருகிற நாட்களில ஃபியூச்சர்ல பாருங்கள். இதுல பல நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் பல தீமையான விஷயங்களும் காணப்படுகிறது பாருங்கள். இன்றைக்கு சாலை மார்க்கமா உள்ள பிரயாணத்திலே பாருங்கள், இன்றைக்கு அநேக விபத்துகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அநேகர் விபத்தின் மூலமா மரித்து போய் கொண்டே தான் இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த விபத்தினாலே விபத்துகள் நடக்கும்போது பாருங்க, எங்கேயாவது ஒரு பஸ் அல்லது ஒரு லாரியோ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனால் நமக்கு செய்தி என்ன வரும்? இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இத்தனை நபர்கள் இறந்தார்கள், இத்தனை பேர் படுகாயம் அடைந்தார்கள் என்று சொல்லிதான் நமக்கு நியூஸ் வரும். ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனா ஒரு 2 பேர் இறந்தார்கள், அல்லது ஒரு நபர் இறந்தார், 2 நபர் அல்லது 3 நபர் இறந்தார்கள், 18 பேர் 20 பேர் படுகாயம் அடைந்தார்கள், சிலர் லேசான காயங்களை அடைந்தார்கள் என்று சொல்லிதான் நமக்கு செய்தி வரும். ஆனால் எல்லா வாகனங்களும் ஆகாய மார்க்கமாய் பறக்கும் போது ஒரு விபத்து நடந்தால் பாருங்கள், இன்றைக்கு விமான விபத்துகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு விமானம் விபத்துக்குள்ளாக சிக்கும் போது அதிலே ஒரு நபர் 2 நபர் அல்ல மரிக்கிறது, விமானத்திலே பயணம் செய்கிற அத்தனை நபர்களும் மரித்து போகிறார்கள். ஒரு விமான விபத்துக்குள்ளாகும் போது அந்த விபத்துல அந்த விமானத்தில் பயணம் செய்கிற யாரும் தப்ப முடியாது. பாருங்கள், விமானத்தில் பயணம் செய்கிற அத்தனை பேரும் அந்த விமானம் சுக்கு நூறாக நொறுங்கி உடைகிற போது அந்த விமானத்துல பயணம் செய்கிற அத்தனை பேர்களும் மரித்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். பாருங்கள், இப்படிதான் ஆகாய மார்க்கமாக உள்ள இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த பிரயாணம் வரும்போது ஒரு விபத்து நேரிடும் போது விபத்துகள் எப்பொழுது வேண்டும் என்று சொல்ல நேரிடலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. பாருங்கள், நாம் விபத்து ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி தெரியாது. பாருங்கள், ஆகவே எப்போது இந்த ஆகாய மார்க்கமாக விபத்துகள் ஏற்பட்டால், ஒரு பஸ் ஆகாய மார்க்கமாக செல்லும் போது அந்த பஸ்ல விபத்து ஏற்பட்டால் அந்த பஸ்ஸில் பயணம் செய்கிற அத்தனை பேர்களும் மரித்து போவார்கள். இந்த பஸ்ஸில் பயணம் செய்கிற அத்தனை பேரும் மரித்து போவார்கள், யாரும் தப்ப முடியாது. பாருங்கள், இது நமக்கு ரொம்ப ஒரு தீமையான விஷயம், ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமாக காணப்படும். பாருங்கள், அது மட்டுமல்ல, விபத்துகள் அடிக்கடி விபத்துகள் நடக்கும்போது, இன்றைக்கு சாலை மார்க்கமாக பிரயாணம் பண்ணும்போது அதிக விபத்துகள் நடைபெறுகிறது. இந்த விபத்துகள் நடைபெறும் போது அந்த வாகனத்தின் பாகங்கள் எல்லாம் அங்கங்காக சிதறுகிறது. பாருங்க, இது சாலை மார்க்கமாக பிரயாணம் செய்கிறதுனால் நமக்கு அதிக பாதிப்புகள் உண்டு. அந்த பாகங்கள் சிதறுகிறது மூலமா பெரிய விபத்துகள் இல்லை. இனி எல்லா வாகனங்களும் ஆகாய மார்க்கமாக பிரயாணம் பண்ணும்போது பாருங்கள், கீழே நடக்கிற மனிதர்களுக்கு அதிக ஆபத்துகள் கடந்து வரும். பாருங்கள், எப்பொழுது எந்த நேரத்தில் யாருடைய தலையில என்ன வந்து விழும் என்று சொல்லி நமக்கு சொல்ல முடியாது. பாருங்கள், இன்றைக்கு